அமெரிக்காவில் போய் ஆடு தரேன் மாடு தரேன்னு சொன்னா அங்க ஓட்டு போடுவானா? ஆனா இந்த மக்களுக்கு ஆடு தரேன் மாடு தரேன் சாராயம் கொடுக்கறேன்னு சொன்னா குடிச்சிட்டு நாம் ஓட்டு போறோம்னா எப்படி வாழ்ந்தவர்கள் நாம்? இன்றைக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? சாராய கடை முன்னால போராடிட்டு இருக்காங்க. எப்படி வாழ்ந்த பெண்கள்? தனக்கு நீதி கேட்டு போராடிய கண்ணகி பிறந்த மண். தன் கணவன் குற்றமற்றவன், தன் கணவனை குற்றவாளி என்று கொலை செய்தாய் என்று மதுரை பாண்டிய மன்னனை எதிர்த்து போராடினால் அந்த கண்ணகியின் வழி வந்தவர்கள். துரத்தி வந்த புலியை முரத்தால் அடித்து விரட்டினால் வீர தமிழச்சி அவருடைய வழிவந்த பெண்கள் நீங்கள். இன்றைக்கு எங்கள் தாலியை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். வரலாற்று புறநானூறு பெருமைகளை பேசிய கலைஞர் கருணாநிதி அவர்களே, நீங்கள் தானே சொன்னீர்கள் தமிழ்நாட்டு பெண்களின் பெருமையை பற்றி. போர் என்று வந்தால் அயல் நாட்டுக்காரன் போர் எடுத்து வந்தால் கணவன் கையில் வாள் கொடுத்து புன்சிரிப்போடு போருக்கு அனுப்புவாள். போரிலே கணவன் மாண்டான் என்ற செய்தி கேட்டாலும் பால்குடி மாறான பிள்ளை கையில் வாள் கொடுத்து போருக்கு அனுப்புவாள் தனது பிள்ளையும் போரிலே இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டால் அந்த தாய் ஓடி சென்று பார்ப்பாள் போர்க்களத்தில். தனது பிள்ளை மார்பிலே காயம் பட்டு இறந்தானா இல்லை முதுகிலே காயம் பட்டு இறந்தானா என்று. மார்பிலே காயம் பட்டு இறந்திருந்தால் தான் ஒரு வீர மைந்தனுக்கு பால் கொடுத்தோம் என்று பெருமை அடைவாள் இந்த தமிழ்நாட்டு பெண்கள், வீர தமிழச்சிகள். இந்த புறநானூற்று பெருமைகளை சொன்ன கலைஞர் அவர்களே, இன்றைக்கு இந்த பெண்களின் தாலி அறுப்பதற்கு காரணமாக இருந்தது இன்றைக்கு சாராய கடை எதிர்த்து போராடுகின்ற போராட்ட களத்தில் இருக்கின்ற நிலைமையை உருவாக்கினீர்கள். இலவசத்துக்கு கையேந்துகின்ற பிச்சைக்கார மக்களாக இந்த நாட்டு பெண்களை மாற்றியிருக்கிறீர்கள். இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்று சேர வேண்டும், உரிமை பெற வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து நிலக்கரி திட்டம், புதிய வீராண விரிவாக்க திட்டம் ஜெயலலிதா கொண்டு வந்தார்கள். சென்னைக்கு தண்ணி கொண்டு செல்ல வீராணத்தில் தண்ணி எடுத்திருக்கலாம். புதிய விரிவாக்க வீராணம் திட்டம் என்று கொள்ளிடத்திலிருந்து சென்னை எடுப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்று ஐயா சொன்னார்கள். நாங்கள் போராடினோம். ஒரு சொட்டு தண்ணி இங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது என்று பல போராட்டங்களை நடத்தினோம், வழக்குகள் போட்டார்கள். இந்த மண்ணில் சுண்ணாம்புக்கள் கிடைக்கிறது. இங்கு எத்தனை சிமெண்ட் ஆலைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த சிமெண்ட் ஆலைகள் முறைப்படி சட்டப்படி நடத்தப்படுகிறது என்று பார்த்தால் சட்டப்படி நடக்கவில்லை, முறைப்படி நடத்தப்படவில்லை. ஆனால் இந்த சிமெண்ட் ஆலைகள் சிமெண்ட்களை ஏற்றிச் செல்வதனால் இங்கு எத்தனை விபத்துகள், நூற்றுக்கணக்கான பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் விபத்தில் ஆக்சிடென்டாகி இறக்கிறார்கள். எத்தனை முறை விபத்து. இதை இந்த சிமெண்ட் ஆலை கண்டுகொண்டார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த சிமெண்ட் ஆலைக்காக போராட்டம் நடத்தி இதற்கு இந்த பகுதி மக்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தர வேண்டும் என்று போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான்.